அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். பேன் நல்லா ஹீட் ஆனது 5 காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ சிக்கனுக்கு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட 3/4 கிலோ இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். காய்ந்த மிளகாய் கூட நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணுறோம். முந்திரியும் காய்ந்த மிளகும் நல்லா சூடாறிடுச்சு. ஒரு ஜார் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இதிலே நான் இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேன் நல்லா கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் கரெக்டாக இருக்கும். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணதே நல்லா வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக நம்ம தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினது, ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் இதிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அப்போ நல்லா இருக்கும். தக்காளி அளவு நீங்கள் 1/2 கேஜிக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கிரேவிக்காக எக்ஸ்ட்ரா வேணுன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. நான் 3/4 கிலோவுக்கு 4 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸாக. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது மூடி போட்டு நான் குக் பண்ணிட போகிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி ஆட் பண்ணல, இதிலே விட்ட தண்ணி தான். இப்போது அரைச்சி வச்ச இல்லையா பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கேஜிக்கு 200 ml வாட்ரு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படி எக்ஸ்ட்ரா பண்ணுறதா கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ முந்திரி ஆட் பண்ணால கொஞ்சம் சீக்கிரமாகவே திக்காயிடும். நல்லா மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, ஜீரா ரைஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும். சப்பாத்தி, ஃபுல்காக்கெல்லாம் நல்லா